அட்டகாசமான சுவையில் காரைக்குடி செட்டிநாடு ஸ்பெஷல் மிளகாய் மண்டி எப்படி சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா. கடாயில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வெடித்து வந்த பிறகு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 6-7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வர்றதுக்குள்ளே இப்போது பச்சை மிளகாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது போல் சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா வெந்து வரணும், அந்தளவுக்கு இது நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. இப்போ 3 நிமிஷம் போல் ஆகிடுச்சி. அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் அரிசியை ஊற வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி முதல்ல கழுவின தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. 2வது முறை திரும்பியும் தண்ணி ஊற்றி நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நம்ம ஒரு பவுலில் தனியாக எடுத்துக்கலாம். இந்த தண்ணியிலே கூட நீங்கள் புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இதை தனியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிளகாய் மண்டியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிதமான தீயில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் இது கொதிக்க வச்சிங்கன்னா போதும். நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல் மிளகாய் மண்டி ரெடி ஆகிடுச்சு. அல்டிமேட்டாக இருக்கும். ஹாட் ரைஸில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.